வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோமா, 50 வருடமாக சாப்பாடே கிடையாது, பழம்பெரும் நடிகை விஜயகுமாரி சொன்ன அதிர்ச்சி தகவல். இணையதளத்தில் வெளியான அவங்களுடைய வீடியோ. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நடிகை விஜயகுமாரி குறித்து பலருமே அறிந்திராத தகவல் பற்றி தான் இங்கு நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமா உலகில் பழம்பெரும் நடிகையாக இருந்தவங்க தான் விஜயகுமாரி. கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பிறந்தவங்க இவங்க. பெயர் மேகனா. இந்த பெயர் தான் இவங்க சினிமாவில் அறிமுகமானாங்க. அதற்கு பின்பு தான் இவங்களுக்கு விஜயகுமாரி என்ற பெயர் மாறியது. இவர் முதலாக நால்வார் என்ற படத்தில் தான் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் இவங்க நடிப்பது மட்டுமின்றி டயலாக் டெலிவரியும் செய்திருக்காங்க. இதனாலே இவங்களுக்கு சீக்கிரமாக ரசிகர்கள் மத்தியில் ரீச் ஆனாங்க. இதைத் தொடர்ந்து இவங்க முத்துராமன், ஏவிஎம் ராஜன், சிவாஜி கணேசன், எஸ் ராஜேந்திரன், நாகேஷ், எம்ஆர் நம்பியார், எம்ஜிஆர் ரவிச்சந்திரன், டிஎம் சௌந்தரராஜன் உட்பட பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து படங்களில் நடிச்சிருக்கிறாரு. மேலும் இவங்க நடித்த சாரதா, அமுதா, குமுதம், நானும் ஒரு பெண், ஆலயமணி, பாதா காணிக்கை, போலீஸ்காரன் மகள், கொடிய மலரி, பார்மகளை பார், பச்சை விளக்கு, ஆனந்தி சாந்தி, தாயே உனக்காக, விவசாய கணவன் உட்பட பல படங்களில் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக இவங்க நடித்திருந்த பூம்புகார் படம் மிகப்பெரிய அளவில் பாராட்டை பெற்றது. இந்த படம் இவங்களுடைய கெரியரில் ஒரு திருப்பு முனையாக அமைந்ததே சொல்லலாம். இப்படி இவங்க சினிமாவில் பிஸியாக நடித்து கொண்டிருக்கும்போது தான் எஸ் ராஜேந்திரன் என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க. கடந்த 1961ஆம் ஆண்டு 1973 ஆண்டு வரை இருவருமே ஒன்றாக வாழ்ந்து வந்தாங்க. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் வரை தான் இவருடைய திருமண வாழ்க்கை நீடித்தது. அதற்கு பிறகு இவர் கணவர் பிரிந்தார். இவர்களுக்கு ஒரு மகன் இருக்காங்க. கணவரை பிரிந்த பிறகு இவர் தன் மகனை வளர்க்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. இதற்காக இவங்க பல உதவிகளையும் எம்ஜிஆர் தான் செய்திருக்காரு. இவர் படங்களில் அம்மா கதாபாத்திரம் கூட நடித்து வந்திருக்காங்க. கடைசியாக 2003ஆம் ஆண்டு காதல் சடுகுடு என்ற படத்தில் தான் நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேல் தமிழ் சினிமாவில் நடிச்சிருக்காங்க. இப்படி இருக்கும் நிலையில் சமீபத்தில் அளித்த பேட்டியில் விஜயகுமாரி பேசியிருக்கும் விஷயம்தான் இணையதளத்தில் வைரலாகி வருது. அதில் அவங்க, நான் 50 வருடங்களாக சாப்பாடு சாப்பிடுவதே கிடையாது, நாள்தோறும் தான் கடையில் 2 வேக வைத்த முட்டைகளை மட்டும்தான் சாப்பிடுவேன். தனியாக ஜவ்வரிசி, மிளகு, சீரகம் ஆகியவற்றெல்லாம் கலந்து தண்ணீரில் கொதிக்க வைத்து தினமும் அதை குடிப்பேன். மதிய உணவுக்காக ஒரு இட்லி, காய்கறி, மீன் குழம்பு என்று எடுத்துக்கொள்வேன். மதிய உணவிற்கு பிறகு பழங்களை எடுத்துக்கொள்வேன். மாலையில் டீ, பிஸ்கட்டு சாப்பிடுவேன். இரவு நேரத்தில் ஒரு இட்லி சாப்பிடுவேன், இல்லை என்றால் தோசை சாப்பிடுவேன். 50 வருடங்களாக இதைத்தான் சாப்பிட்டு வருகிறேன் என்று கண்ணீர் மல்க அவங்க பேசியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.